தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். 1 தீமோத்தேயு 5:8. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால், அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவன். குடும்பத்தை ஒருத்த விசாரிக்கலன்னா உலகத்தான விட அவிசுவாசி விட கெட்டவன். விசாரிக்கிறதா என்னங்க? மீதியா இருக்கிறது, பிள்ளைகளுக்கு எதிர்காலம் இருக்கிறது, அவங்க படிக்கணும், செலவழிக்கணும். ஆகவே சேர்த்து வையுங்கள், விசாரிங்க குடும்பத்தை. 3:5. ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? ஊழியக்காரருக்கு தான் சொல்றாருங்க. ஊழியக்காரருக்கு அதுதான். யாரா இருக்கட்டுங்க, கர்த்தர் கொடுத்த உங்களுக்குன்னு கொடுத்ததை நீங்கள் நிதானமாய் எளிமையாய் செலவழித்தது போக உங்கள் எதிர்காலத்துக்கு என்று பிள்ளைகளுக்காகவும் சேர்த்து வைங்க. தப்பே கிடையாது. ஊழியக்காரா இருக்கட்டும், விசுவாசியார், கர்த்தர் கொடுத்தது போக ஊதாரித்தனமா செலவு பண்ணாம சேர்த்து வையுங்க. அது பிள்ளைகளுக்கு பிரயோஜனம். இன்னொரு வசனம் பாருங்க, 2 கொரிந்தியர் 12:14. இதோ உங்களிடத்திற்கு 3ஆம் தடவை வர ஆயத்தமா இருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. நான் உங்களுடையதல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு பெற்றாரே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். வேதம் திட்டமா சொல்லுதுங்க. ஆகவே நீங்க வீணா செலவழிக்காம தேவையுள்ள மக்கள் இருக்கிறார்கள், அவர்களை பாருங்கள், ஊழியத்தை பாருங்கள். கர்த்தருக்கு கொடுத்தது போக மீதர்கள் சேர்த்து வைக்கணும். வீணா செலவழிக்க கூட சேர்த்து வையுங்கள், தப்பே கிடையாதுங்க. ஆடம்பரமா செலவழிக்காம மீதமானதை சேர்த்து வைத்து கர்த்தருக்கு கொடுத்து கர்த்தரை கனமனுங்கள். உங்கள் களஞ்சியம் பூரணமாய் நிரம்ப. கர்த்தருக்கு கொடுங்கள், கர்த்தர் உங்களுக்கு பல 100 மடங்கு திரும்பி தருவார். குடும்பத்தை சேதப்படுத்தாதீங்க. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை சேதப்படுத்தாமல் ஞானமாய் செலவழித்து கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.